நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். தனுஷ ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். எல்லாத்துலயும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருப்பாங்க, கெட்டதும் இருக்கும், நன்மையும் இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். இவங்களுக்கு எப்படி மேம் இருக்க சனி பெயர்ச்சி? தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சனி பெயர்ச்சி 4ஆம் இடத்துக்கு வரார். மகரம், கும்பம் 2, 3 உடையவர் 4ஆ வர்றார். ஆனா இந்த பெயர்ச்சி எப்படின்னா, எப்பயுமே ஒரு 4 பேருக்கு வழிகாட்டுறது, ஒரு தெய்வீக சிந்தனை, சான்றோர் ஆன்றோர் அப்படிம்பாங்க. அந்த யாருன்னா இவங்கதான் ஒரு டீச்சர் மாதிரி எப்பயுமே ஒரு நல்ல நடத்தையோட நடக்கக்கூடியவன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்கதான் ஒரு பஞ்சுவாலிட்டி, இந்த பர்ஃபெக்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க தனுசு. அந்த குணங்கள் இருக்கிறதுனாலே சனி ரொம்ப தாக்கம் கொடுக்காது. 4ஆம் இடத்துல இருக்கனால இந்த வீடு, வண்டி, வாகனம், குடும்பத்துல இதுல எல்லாம் சில விஷயங்கள் தடை தாமதம். தடை தானே அவரு, தாமதத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தானே. இவரோட குருவோட இடத்துக்கே போறோம். அப்ப நல்ல குரு மந்திரம், ஒரு பெரியவங்களை மதிக்கிறது, பிராமணர், அந்தனர், இது மாதிரி ஒரு சாஸ்திரிகள், இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இனிமே ஒரு நட்பு கூட கிடைக்கலாம், ஒரு பெரியோர்களுடைய நட்பு. இதெல்லாம் சனி பகவான் தருவார். ஓகே மேம். இவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு சொல்லுங்க. கவனம் போது வீடு தாங்க. வண்டி வாகனத்துல கவனமா போகணும். புதிய வண்டி வாங்கும் போது 4 நட்சத்திரம், நமக்கு லக்கி நம்பரா இருக்கா, இதெல்லாம் பாத்துக்கிறது நல்லது. வீடு கட்டும் போது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் வரும். கடனை கொடுத்துருவாரு, ஆனா அதுக்கான வருமானமும் கொடுப்பார். உழைப்பு இருக்கணும். ஓகே மேம். வருமானம்னு சொல்றீங்க, அப்போ இந்த டைம் தொழில் தொடங்கலாமா, இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணலாமா மேம்? அதெல்லாம் பண்ணலாங்க. சுக்கரன் நல்லா இருக்கணும், உங்க தசாபுத்தி நல்லா இருக்கணும். ஆனா அந்த ஷேர் மார்க்கெட்டிங்கு, குருட்டு அதிர்ஷ்டங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டிங்ல இவங்க தொடர்ந்து பயணிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவு ஏற்றம் உண்டு. நகை வாங்குறது, இந்த மாதிரி ஆடை ஆபரணம் வாங்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் தரும். எப்படி மேம் வயதானவர்களுக்கு எப்படி மேம்? வயதானவர்கள் உடல் தொந்தரவு, கால் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பை பாதிக்குங்க. கவனமா இருக்கணும். அது கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அதை நம்ம முன்கூட்டியே போய் விழிப்புணர்வா என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கணும், டக் டக்குன்னு போய் காமிச்சிடணும். கொஞ்சம் டிலே பண்ணினாங்கன்னா அவங்கள ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடும். அவசர சிகிச்சை
அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். கவனமா இருக்கணும். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் மேம், குழந்தை பாக்கியம், குழந்தைகள் படிப்பு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேண்டி குலதெய்வமோ அல்லது ஒரு இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஏன்னா குருவும் கொஞ்சம் போய் 8க்கு வராரு, அதனால தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப மிதுனத்துல இருக்கார், கடகத்துக்கு போயிடுவாரு. அதனால கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணமும் அப்படிதான், கொஞ்சம் குடும்பத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வழிபாடு முறைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாதான் இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் கோயில்கள் சொல்லிடுங்க. வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும்போது இந்த ராமருடைய பட்டாபிஷேக படம் இருக்குங்க, அதை வீட்டுல வச்சுட்டு மல்லிகைப்பூ, ஒரு தீபம், வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா வச்சு கொஞ்சம் வழிபாடு எடுத்தா இவங்களுக்கு நல்லது. இந்த கற்கண்டுமாங்க, டைமண்ட் கற்கண்டு, அதை வாங்கி யாராவது ஏழை எளியவர்கள் இப்படி வரும்பொழுது, ஆபீஸ்ல இருக்காங்க இல்ல கையில வச்சுக்கிறாங்க, வீட்லயே நைவேத்தியம் மாதிரி வச்சு கூட இவங்க கொடுத்துக்கிட்டே வரலாம். ராமருடைய பெருமாளுடைய கோயில் பக்கத்துல எங்க இருந்தாலும் திருமஞ்சனமும் துளசியும் கொடுத்து வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தா இவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் கண்டிப்பா குறையும். கண்டிப்பா மேம், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்புவோம். நன்றி மேம். சிவாயனம்.